ஒரு பிரபலமான ஓவியர் இருந்தார். அவருடைய ஓவியங்கள் எல்லாம் அதிகமான விலைக்கு ஒவ்வொருவரும் வந்து வாங்கி செல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு பிரபலமான ஓவியரிடத்துல ஒரு இளம் வாலிபர் அவருடைய ஓவியத்தில் அவரோட கூட இருந்து எல்லாவற்றையும் கற்று தேர்ந்து அவரும் தனியாக வெளியே போயிட்டு அவரும் சொந்தமாக படம் வரைந்து ஓவியங்களை வரைந்து அவர் விற்க ஆரம்பித்திருக்கிறார். அப்போ அவருடைய ஓவியத்தினுடைய பார்க்கும்படியாக அந்த வாலிபனை எல்லோரும் வந்து பார்த்து அவருடைய ஓவியங்கள் எல்லாம் சுற்றி பார்த்து மிக நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு பாராட்டி செல்வார்கள். ஆனால் ஒருவரும் அவருடைய படங்களை வாங்குவதில்லை. இது இந்த வாலிபனுக்கு ஒரே குழப்பத்தை உண்டாக்கினது. அவன் வருகிறவர்களை பார்த்து கேட்டான், எல்லாரும் வரீங்க, பார்க்குறீங்க, பாராட்டுறீங்க, போயிடுறீங்க, ஆனால் ஒருவரும் வாங்குவதில்லையே என்னுடைய ஓவியத்தை, விலை கொடுத்து வாங்குவதில்லைன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள்லாம், நீ கற்றுக்கொண்ட அந்த ஆசிரியர் வரைவது போல, அவருடைய சிந்தனை போல, அவருடைய எண்ணங்களைப் போல, அவருடைய மனதில் இருக்கக்கூடிய காரியங்களை தான் நீ செய்து கொண்டிருக்கிற, நீ புதுசாக ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு, ஆகையினால நாங்கள் வாங்கி கொண்டு போகல, சைன் மட்டும்தான் உன்னோட இருக்கிறது, மற்றபடி எல்லாமே அவருடைய ஐடியாவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இந்த வாலிபன் யோசிக்கிறான். உடனே வெளியே போயிட்டு அவன் நிறைய படங்களையும் நிறைய கிராமங்களையும் நிறைய காட்சிகளையும் மலைகளையும் எல்லாவற்றையும் பார்த்து எல்லாவற்றையும் அவன் அப்சர்வ் பண்ணி பிறகு அவன் வரைய ஆரம்பித்து அவன் சொந்த ஞானத்தினாலே சொந்த அறிவினாலே அவன் செய்ய ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து பார்ப்பது மாத்திரமல்ல, நல்ல விலை கொடுத்து அவனுடைய ஓவியங்கள் எல்லாம் வாங்கி சென்றார்கள். பிரியமானவர்களே, மற்றவர்களை பார்த்து நாம் காப்பி செய்து பண்ணுவதை காட்டிலும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஞானம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவு, நமக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா தாளந்துகள் வெளியே வரணும்னா வேதம் சொல்லுகிறது, பெசலேயேல் என்கிற ஒரு மனிதனை யாத்ராகமம் 31:5 பார்க்கிறோம். அவரை தேவன் யூகித்து செய்யக்கூடிய சகல வித வேலைகளையும் யூகித்து செய்யக்கூடிய ஞானத்தினாலே ஆண்டவர் அவரை நிரப்பினாராம். ஆண்டவரை நோக்கி பாருங்க, உங்களையும் ஞானத்தினால் நிரப்புவார், சிறந்தவர்களாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.